Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கிற ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்க போறோம். சோ ஒவ்வொண்ணா क्वेश्चन பார்க்கலாம். இது பாரு எக்ஸாம்பிள் 1.12. Convert 76 gram centimeter of mercury pressure. ஓகேவா? mercury pressure வந்து நியூட்டன் மீட்டர் பவர் -2 க்கு மாத்த சொல்லி இருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா என்னன்னா rho g h இத பிரஷர். சரியா? rho என்னது? டென்சிட்டி. மெர்க்யூரியோட டென்சிட்டி பாத்தீங்கன்னா 13.6. மெர்க்யூரியோட டென்சிட்டி எவ்வளோ? 13.6 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். g ஓட வேல்யூ என்ன? 980 சென்டிமீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். 9.8 தானே படிச்சிருக்கோம். நல்லா பாருங்க, 9.8 வந்து மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்போ சென்டிமீட்டருக்கு மாத்திரப்ப 980. ஹைட் எவ்வளோ சார் சொல்றாங்க அவங்க? 76 சென்டிமீட்டர். கரெக்டா? ஃபைனல் ஆன்சர் என்னவோ மாற்றணுமா? நியூட்டன் மீட்டர் பவர் -2ல வரணும்னு சொல்றாங்க. அப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ இது எல்லாத்தையும் சேர்த்துனா n1 u1 போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு n2 u2. n2 ஓட வேல்யூ எனக்கு தெரியாது. u2 என்ன யூனிட்ல வேணுமா? நியூட்டன் மீட்டர் பவர் -2. நியூட்டன் நான் எப்படி எழுதிக்கலாம்? kg மீட்டர் செகண்ட் பவர் -2 டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். இந்த மீட்டர் இது கூட கேன்சல் ஆயிருமா? கரெக்டா இல்லையா? புரியுதா? ஓகே. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் எழுதிக்கிறேன் நான். 13.6 into 9.80 into 76. நல்லா பாரு, இந்த சென்டிமீட்டர் இது இந்த சென்டிமீட்டர் கேன்சல் பண்ணிடுமா? இங்க 2 சென்டிமீட்டருக்கு இங்க சென்டிமீட்டர் கியூப் வச்சு, அப்போ 2 சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன இருக்க போகுது உனக்கு? கிராம் per சென்டிமீட்டர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n2 கிலோகிராம் செகண்ட் பவர் -2 per மீட்டர். இந்த இடத்துல அகைன் பாரு, திரும்பி 13.6 இன்டூ வெயிட் பண்ணு, இது 9.80 இல்லை, இது 980 தானே, இன்னும் கன்வெர்ட்டே பண்ணல. 980 இன்டூ 76 கிராமை கிலோகிராமுக்கு மாற்றணும். கரெக்டா இல்லையா? அப்போ கிராமை கிலோகிராமுக்கு மாற்றணும் என்ன பண்ணுவேன்? 1000 டிவிஷன். கரெக்டா? சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றணும், டிவைடட் பை 100. அப்ப இந்த டிவைட் பை 100ங்கிறது மேல போயிருமா? புரியுதா? இது பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி இந்த யூனிட் வந்துடும். இது எதுக்கு ஈக்குவல்? இதுதான் என்னோட நியூட்டன் மீட்டர் பவர் -2. கரெக்டா? into நியூட்டன் மீட்டர் பவர் -2. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம n2 கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா இந்த இடத்துலயும் என்ன இருக்குது? இந்த இடத்துல நம்ம என்ன உருவாக்கிட்டோம்? இது கிலோகிராம கிராமுக்கு மாற்றி சென்டிமீட்டர் மீட்டர் மாற்றி செகண்ட் பவர் -2. டினாமினேட்டர் இருந்தால் செகண்ட் பவர் +2, மேலே படிச்சா செகண்ட் பவர் -2 ஆயிரும். அப்போ அந்த 2 யூனிட் வந்து கேன்சல் அவுட் ஆகிட போகுது. நம்மளுக்கு இப்போ n2 வேல்யூ கிடைக்க போகுது. நல்லா பாரு, இந்த இடத்துல இருந்து இந்த 2 0 இது கூட கேன்சல், இந்த 1 0 இது கூட கேன்சல். அப்போ ஃபைனலாக என்ன பண்ண போதும்? மல்டிப்ளை பண்ண போதும். 13.6 into 98 into 76. ஆன்சர் பார்த்தோன்னா 101,292.8. இதான் என்னது? n2ஓட வேல்யூ. இது வந்து நான் 1.01 into 10⁵ எழுதிக்கலாமா? சரியா? இங்கே வந்து 5 டெசிமல் முன்னாடியே கொண்டு வந்துட்டு இதான் என்னது? என்னோட n2 வேல்யூ. கரெக்டா? அப்போ நான் வந்து 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்யூரி இஸ் ஈக்குவல் டு, சரியா, இது பேர் தான் 1 ATMனு கூட சொல்லுவாங்க. 1.01 into 10⁵. இதானே n2 வேல்யூ. யூனிட் என்ன? நியூட்டன் மீட்டர் பவர் -2. புரியுதா? ஓகே.